கர்த்தர் மாத்திரம் உங்களை தாங்காவிட்டால் நீங்கள் பிழைத்திருப்பதும் நிலைத்திருப்பதும் உயிரோடு இருப்பதும் சாத்தியமே இல்லை. சில தவறுகள், சில பலவீனங்கள், சில பாவங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டியதான பலிகளிலேயும் பண்டிகைகளிலேயும் அஜாக்கிரதைகள், அலட்சியங்கள், பாவங்கள், சரத்தின் பாவங்கள், ஆவிக்குரிய பாவங்கள், இவெல்லாம் பார்த்தா உங்களை அழிச்சு போட்டிருக்கணும், உங்கள் பேரை குலைத்து போட்டிருக்கணும். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்கள் மேல் கிருபையாக இருந்து நம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் சகல ஜாதிகளிலிருந்து உங்களை வேறு பிரித்து வந்ததினாலும் நீங்கள் முதல் முறை தேவனை என் சமுதாயத்தை விட என் தேவன் பெரிதென்று ஞானஸ்தானம் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அறிக்கை பண்ணினபடினால் அதை நினைவில் கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு நீ நிலைத்திருக்கிறாய். கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லு. இப்படியே தொடர்ந்து இந்த இறக்கத்திலேயே வண்டி ஓடுதுன்னு சொல்லி கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி உன்னை ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு இன்றைக்கும் உன் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பு. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துளையான சேற்றிலிருந்து எடுத்தீரேன், உன்னத அனுபவம் தந்தீரேன். துளையான சேற்றிலிருந்து எடுத்தீரேன், உன்னத அனுபவம் தந்தீரேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ், எங்கே இஸ்ரவேல் யோவாஸ், அவனுடைய 2ஆம் வருஷத்துல இங்கே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் மகன் அமத்சியா ராஜாவாயிட்டான். இந்த பக்கம் அமத்சியா, அந்த பக்கம் யோவாஸ். ஆனால் இவன் அமத்சியாவுடைய அப்பா பேர் யோவாசு, அங்கேயும் ஆண்ட ராஜா பேர் யோவாஸ்ன்னு பார்க்குறோம். அட் அ டைமில் 2 பக்கமும் யோவாஸ் ஆளுகை செஞ்சுருக்கிறாங்க. யோவாஸுங்கிற பேருடைய 2 வேறுபட்ட ராஜாக்கள். சரி, அவன் ராஜாவாக போய் 25 வயசாக இருந்தானா. யார்? அமத்சியா. அவன் 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணானா. அவங்க அம்மா ஒரு எருசலேம் நகரத்தார், ஒரு யூத பெண்மணி. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தார். அதாவது அம்மா நல்லா இருந்தால் பிள்ளை வளர்ப்பு நல்லா தான் இருக்கும். அம்மா நல்ல அம்மா, அதனால் கொஞ்சம் செம்மையானது செய்தான். ஆனாலும் செம்மையானது செஞ்சால், ஆனாலும் தாவீது அளவுக்கு வரல. தாவீது செய்த அளவுக்கு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு செய்யலை. தகப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம். யோவாஸ் நினச்சி தான் ஆலயத்தை பழுது பார்க்கணும்னு சொன்னது, அந்த அளவு நல்லா செஞ்சான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தாங்க. இங்கேயும் அப்படித்தான். அங்கே அந்த கண்ணுக்குட்டியை விடலை, இங்கே மேடையை விடலை. இந்த 2 பிரச்சனை தான் கடைசி வரைக்கும் வாழ்க்கை. இந்த 2க்கும் காரணம் அந்த சாலமோனுடையதான தவறுடையதான விளைவு. அங்கே ஒரு கூட்டமே உருவாயிடுச்சு. அதாவது ராஜாங்கத்தோடு இணைக்கப்பட்ட இளவரசர்களுடையதான அந்த வரிசையில் ஒரு பெரிய குரூப் என்ன செஞ்சிருச்சு, உள்ள கடந்ததை நாம் பார்க்குறோம். ஆனாலும் பிள்ளைகள் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமல், பிதாக்கள் நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமல், அவனவன் செய்த பாவத்துக்காக அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் பிரமாணத்தின்படி எழுதியிருக்கிறபடி அவன் பிள்ளைகள் கொலை செய்தவருடைய பிள்ளைகளை கொள்ளாதான். அவங்க அப்பாவை கொலை செஞ்சவங்களை பிள்ளை கொள்ளாமல் இருந்தான். அவன் ஒப்பு பள்ளத்தாக்கில் ஏதோமியரை 10,000 பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவை பிடித்தான். அதற்கு யொக்தியல்னு பேரை தெரிந்தான். இப்போ இதில் இந்த ஏதோமில் ஜெயித்த உடனே இந்த அமத்சியாவுக்கு கொஞ்சம் பெருமை. அவன் யோவகாசன் மகன் யோவாஸை கூப்பிட்டு, ஆமாம் அவன் சொல்கிறான், நீ வா நம்ம 2 சாமர்த்தியத்தை பார்ப்போன்னு.
அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜாவா யோவாஸ் சொல்கிறான், ஏன்பா அமத்சியா, நீ ஒரு முட்செடி மாதிரி, நீ லீபனோன் கேதுரு மரத்தை நோக்கி என் மகளை உனக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடுன்னு கேட்டுச்சான். அப்படி சண்டை போட்ட மாதிரிலாம் பண்ணுற, நீ ஒரு முட்செடிப்பா. ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு காட்டு மிருகம் அந்த வழியாக போகும்போது அந்த முட்செடியை மிதித்து போட்டுருச்சு. நீ ஏதோ மீறி முறியடித்தனால கர்ப்பம் கொண்ட. ஒரு வெற்றி கிடைச்ச உடனே ரொம்ப பெருமை கொள்ளாதீங்க. ஒரு இதில் வெற்றி கிடைச்சிருச்சு, ஒரு பெரிய ஒரு சாதனை புரிஞ்சிட்டிங்கன்னு நம்ம நிறைய நேரம் அதில் ரொம்ப இருமாப்பு அடைஞ்சிடுறோம். ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு 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 காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயம் நமக்கு வந்து அது சாதிச்சிட்டோம்னா நமக்குள்ளே பெருமை பாராட்டணும். நம்ம தயவுசெய்து அப்படி பெருமை பாராட்டாதீங்க. அந்த பெருமை நம்மளை வந்து வீழ்ச்சியை கொண்டு போயிடும். நான் சொல்கிறேன், பெருமை பாட்டினா வீட்டோடு இரு, இப்படி என்கிட்ட சண்டைக்கு வராதுன்னு சொல்கிறான். ஆனாலும் நினச்சிதான் இல்லை பார்ப்போன்ட்டு 2 பேரும் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதில் என்னாச்சு, அமத்சியா வந்து நினச்சான் தோற்று போனான். அப்போ இந்த அகசியான் குமாரனா யோவாசி மகன் அமத்சியா நினச்சி, அமத்சியா யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேலின் ராஜாவை போவாஸ் பெத்ஷிமேசில் பிடித்து அவன் நினச்சிதான் பிடிச்சு எருசலேமில் வந்து எருசலேமில் அலங்கத்தில் எப்ராஹிம் வாசல்லேருந்து ஒரு மூளை வாசலுக்கு 400 முழம் சுவரை இடித்து போட்டு இந்த பிழைச்சி போன்னு அவனையும் விட்டுட்டான் அமத்சியாவை. கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் அகப்பட்ட பொண்ணு வெள்ளி சகல பனிமுட்டு கிரி இருப்பவர்னா என்ன அர்த்தம்னா, இந்த சில நேரங்களில் இந்த வெளியே இருந்து பிடிச்சிட்டு வந்ததான ஆட்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நீ 10 பேரை கொடு, நான் 10 பேரை கொடு. அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவதற்காக உள்ள சிறைப்பிடிக்கப்பட்டவங்க அப்படின்னும் அது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அல்லது அது ஒரு குறிப்பாக இருந்த ஒரு குரூப், அது ஒரு இராணுவத்தில் உள்ளதான ஒரு குரூப் ஆட்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவனை பிடிச்சிட்டு நினச்சிக்கிட்டாங்க, சமாரியாவுக்கு திரும்பி போயிட்டானா. இந்த கிரியிருப்பவர்கள் பல்வேறு வேலை செய்வதற்கு, அடிமை வேலை செய்வதற்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த யோவாஸ் செய்த மற்ற வர்த்தமானங்கள்லாம் அவனுடைய வல்லமையெல்லாம் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ யோவாஸ் தன் பிதாக்களோடு நித்திரடைந்த பின்பு அவன் குமாரனாய் யெரொபெயாம், இவன் பேர் 2ஆம் யெரொபெயாம்பாங்க. முதல் யெரொபெயாம்க்கு அப்புறம் இவன் 2ஆம் யெரொபெயான்னு பேர். அப்போ அவன் ராஜாவாகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்தான். ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறான். எங்கே யோவாசின் குமாரன் மரணம் அடைந்த பின் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா 15 வருஷம் அதுக்கு அவன் போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 வருஷம் இவன் ராஜாவாக இருந்தான். சில வார்த்தைகள் புரிஞ்சு கொள்வது கஷ்டமாக இருக்குது, நிதானமாக வாசித்தா புரிஞ்சுக்கலாம். அவன் செத்து போயிட்டான். ஆனால் தொடர்ந்து இஸ்ரவேலில் ஜெயித்தவனாக இருந்தாலும் அவனுடைய காலம் முடிஞ்சிருச்சு, அமத்சியாவின் காலம் தொடர்கிறது. சரி, அமத்சியாவின் பற்றியும் விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா 4ஆம் புஸ்தகம் வரும்போது நம்ம கூடுதலாக படிக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்தில் எருசலேமில் இந்த அமத்சியாவுக்கு விரோதமாக இவன் உள்நாட்டுக்குள்ளேயே யூதா கோத்திரத்துக்குள்ளேயே சண்டை வந்து லாகிஸுக்கு அவன் போகிறான். அப்போ அவன் பின்னாலேயே போய் அவனை கொலை செய்து போட்டுடுறாங்க. கொலை செஞ்சன குதிரை மேலே எடுத்துகிட்டு வந்து தாவீதின் நகரத்தில் பிதாக்களில் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த அமத்சியாவுடைய மகன் அசரியா, இவனை வந்து உரியான்னு ஒரு வார்த்தையில் இவனை சொல்லலாம். அந்த அசரியாவை அழைச்சிட்டு வந்து 16 வயசு அவனை தகப்பனாகி அமத்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்குறாங்க. ராஜா தன் பிதாக்களோட நித்திரடைந்த பின்பு இவன் 7ஆவதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக்கிட்டான். யார் வந்தா? அசரியா அல்லது உரியா. அப்போ இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் என்னென்னா, காலங்கள் அப்படி போகுது, அவ்வளோதான், நாட்கள் போகுது. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, நீண்ட காலம் நிலைச்சிருக்கவும் முடியல. உருப்படியாக மக்களுக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த உருப்படியான ஒரு ஒரு காரியங்கள் அவங்க செய்யவும் இல்லை, உருப்படியான விஷயங்கள் செய்யலை. ஜனங்கள் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. அவனவன் தன் தன் திராட்சை தோட்டத்தின் நிழலையும் அவனவன் தங்கள் அத்திமரத்தின் நிழலையும் குடியிருந்தாங்கங்கிற மாதிரி ஒரு இளைப்பாறுதலின் காலம் வரல. ஏதோ காலங்கள் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போகுது. அதே சமயம் தேவனை ஆராதிக்கிற விஷயத்துலையும் இவங்கள் யாரும் அவர்கள் மனம் திரும்பி நித்திய தேவனை ஆராதிக்கிறவர்களும் இங்கே உருவாகவில்லை. அந்த பண்டிகைகளும் பலிகளும் ராஜாங்க அளவில் செய்யப்படவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்கிறத்தக்க ஒன்றாக இருக்கிறது. சரி, அமத்சியாவின் 15ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் ராஜாவை யோவாசின் மகன் யெரொபெயாம், அவனை 2ஆம் யெரொபெயாம்னு மனசில் வச்சுக்கோங்க. அவன் 41 வருஷம் ராஜாவா அரசாள்றான். யார்? 2ஆம் யெரொபெயாம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவனும் அவங்க தாத்தா யெரொபெயாமின் பாவத்தை விட்டு விலகலை.
காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசி என் குமாரன், அமித்தா என்னும் தீர்க்கதரிசி குமாரன் யோனா. யோனா இந்த காலகட்டத்தில் தான் வர்றான். யோனா யார் காலத்தில்? 2ஆம் யெரொபெயாம் காலத்தில் யோனா. அதுக்கு முன்னதாக யார் இறந்து போனால்? எலிசா. அதுக்கப்புறம் கர்த்தர் பயன்படுத்தினதான ஒரு தேவனுடைய தாசன் யோனா. இப்போ ராஜாக்கள் வரிசையாக வந்து போகிற போலவே அந்தந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசின்னு வந்து போயிருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் பிரதான ஆசாரியர் வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் பிரதான ஆசாரியருடைய எல்லாருடைய பெயர்களும் என்ன செய்யப்படவில்லை, அங்கே வரிசையாக சொல்லப்படவில்லை. அந்தந்த ஆனால் இவங்களெல்லாம் நியாயமாய் கர்த்தரை ஆராதித்து வந்திருந்தால் அந்த ஆசாரியனுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவர்கள் சரியாக இருந்தால் இந்த தீர்க்கதரிசியுடையதான வார்த்தைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கும், பதிவு செய்யப்பட்டிருந்திருக்க வேண்டும். சரி, அவனும் ஆமாம் இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்துக்கிட்டான். அப்போ 26ஆம் வசனம், இஸ்ரவேலில் உபத்திரம் கொடியது, அடைபட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, ஒத்தாசை செய்யறவனும் இல்லைன்னு கர்த்தர் பார்த்து இஸ்ரவேலின் பெயரை வானத்திற்கு வந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோவாசான் குமாரனாகிய யெரொபெயாமின் கையால் அவளை ரட்சித்தார். ஆண்டவர் என்ன செய்றாரு, அவங்க கீழே போகாதபடிக்கு கர்த்தருடைய கரம் அவளை தாங்கிச்சு. இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், கர்த்தர் மாத்திரம் உங்களை தாங்காவிட்டால் நீங்கள் பிழைத்திருப்பதும் நிலைத்திருப்பதும் உயிரோடு இருப்பதும் சாத்தியமே இல்லை. சில தவறுகள், சில பலவீனங்கள், சில பாவங்கள், தேவனுக்கு செய்ய வேண்டியதான பலிகளிலேயும் பண்டிகைகளிலேயும் அஜாக்கிரதைகள், அலட்சியங்கள், பாவங்கள், சரத்தின் பாவங்கள், ஆவிக்குரிய பாவங்கள், இவளெல்லாம் பார்த்தா உங்களை அழிச்சு போட்டிருக்கணும், உங்கள் பேரை குலைத்து போட்டிருக்கணும். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ உங்கள் மேல் கிருபையாக இருந்து நம்முடைய உடன்படிக்கை நிமித்தம் சகல ஜாதிகளிலிருந்து உங்களை வேறு பிரித்து வந்ததினாலும் நீங்கள் முதல் முறை தேவனை என் சமுதாயத்தை விட என் தேவன் பெரிதென்று ஞானஸ்தான தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அறிக்கை பண்ணினபடினால் அதை நினைவில் கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் இன்னைக்கு நீ நிலைத்திருக்கிறாய். கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லு. இப்படியே தொடர்ந்து இந்த இறக்கத்திலேயே வண்டி ஓடுதுன்னு சொல்லி கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி உன்னை ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு இன்றைக்கும் உன் வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பு. மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பி, மறுபடியும் வேதம் வாசிக்க ஆரம்பி, மறுபடியும் திருச்சபைக்கு போக ஆரம்பி, விட்டு போனதான தெய்வ காரியங்களை மறுபடியும் தொடர ஆரம்பி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிலைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தை பார்க்குறோம். இந்த 14வது அதிகாரத்தில் அமத்சியா ராஜா, யூதா ராஜாவாகிய அமத்சியா ராஜா என்ன செய்தாரா, ஏதோமியரை 10,000 பேரை முறியடித்த அந்த பெருமையில் போய் இஸ்ரேல் ராஜாட்ட போய் என்ன செய்கிறாரு, ஆமாம் நாம் யுத்தம் கலப்போம், நம்முடைய சாமர்த்தியத்தை பார்க்கலான்னு சொல்லுகிறார். சொல்லி கடைசியில் என்ன செய்கிறாரு, தோற்று போயிடுறாரு. அவர் சொல்கிறார், இஸ்ரேல் ராஜா சொல்கிறார், வேணாப்பா, நீ அவனை ஜெயித்ததுனால நீ இங்கே வந்து என்ன செய்யாத, பெருமை பாராட்டாதுன்னு கேட்காம போய் யுத்தம் பண்ணி கடைசியில் தோற்று போகிற இந்த விஷயத்தை பார்க்குறோம். இந்த நாளில் நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால்தான் நம்ம ஜெயிக்கிறோங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்து நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன செய்ய வேண்டாம், நம்முடையதான சுய பலத்தினால் நான் இதை செய்துட்டேன், சாதிச்சிட்டேன், இன்னும் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற அந்த தைரியம் நமக்கு வந்துடக்கூடாது. நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் தான் இதுவரைக்கும் நமக்கு ஜெயிப்பதற்கும் இதுவரையிலும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் தாங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இதில் இஸ்ரவேல் தேசத்துலேயும் அதே சமயத்தில் விடுபட்டவனும் இல்லையா, அடைபட்டவனும் இல்லையா, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவர்களும் இல்லையா என்கிறத பார்த்து கர்த்தர் என்ன செய்தார், இஸ்ரவேலுக்கு இறங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த நாளிலும் நம்முடையதான நெருக்கடியை பார்த்து இறங்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் அதாவது முற்றிலும் தன்னுடையதான பிள்ளைகளுடையதான பிள்ளைகளை விட்டு விலகாத நினைவுகளை உடைய தேவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் நாம் எவ்வளோதான் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போதும் தேவன் என்ன செய்கிறார், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த நெருக்கடி நேரத்துலையும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல
எந்த நேரத்தில் நம்ம அவரை கூப்பிட்டாலும் அவர் நமக்கு உதவி செய்வதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். நாளை ஜெபிப்போமா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த அமத்சியா ராஜா கர்த்தாவே இஸ்ரவேல் அப்பா ராஜாட்ட வீணா போய் ஆமேன் அப்பா ஸ்தோத்திர அப்பா ஆமேன் தன்னுடையதான சாமர்த்தியம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்றத கர்த்தாவே உங்களுடைய பலத்தினால இதை செய்தோன்னு சொல்லி நினைக்காம கர்த்தாவே நினைத்து ஆமீனப்பா கடைசியில் தோற்று போனதை நாங்கள் பார்க்குறோம்ப்பா தகப்பனே. ஆமீனப்பா தன்னுடையதான பட்டணங்கள் அநேக பட்டணங்களை இழந்து போனதையும் நாங்கள் பார்க்குறோமே. ஏசப்பா இந்த நாளில் எங்களை நீர் இதுவரையிலும் ஆசீர்வதித்து தந்ததும் இதுவரையிலும் எங்களுக்கு நீர் ஜெயம் கொடுத்ததும் நீங்கள் தான், எங்களால் உண்டானது அல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதே சமயத்தில் கர்த்தாவே இஸ்ரவேல் ஆமீன் தேசத்தில் அப்பா விடுபட்டவனும் இல்லை அடைபட்டவனும் இல்லை, அவனுக்கு ஒத்தாசை அனுப்புகிற உதவி செய்கிறதுக்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லி கண்டு கர்த்தர் அவனை ரட்சித்தாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்பா இந்த நாளில் நாங்கள் அப்படிதான் அப்போ அந்த நிர்பந்தமான நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவங்க யாரும் கிடையாதுப்பா. மனுஷர் அப்பா ஒத்தாசை எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கடியான சூழ்நிலையில் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம்ப்பா. தேவனே நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கி இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுடைய ஒத்தாசை எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்துலேருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருமப்பா. எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாதவரப்பா. தேவனை உண்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. உமக்கு பயந்து உடைய அம்மேனப்பா கிருபைக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.